மலர்கள் தூவி அரணெனும் நெய்யை ஊட்டி பண்பெனும் தெய்வமேற்றி வாழ் வினையனும் இருளை போட்டி வம்பெனும் வாழ்வை நீக்கி வையகம் வாழ்ந்திட அருள் செய்வாயே வையகம் வாழ்ந்திட அருள் செய்வாயே அருள் செய்வாயே. எல்லாம் வல்ல அகண்ட பரிபூரண செல்வங்க சத்குருவருடைய அனுகிரகத்தினாலே என்றே தாம்பர சாது அவர்களுடைய பிறந்த நாள் விழா தலைவருக்கு நடைபெற்று வருகிறது. 1971 ஆண்டு துறவு வாழ்க்கையை அடியேனும் அவர் மேற்கொண்டு இந்தியா முழுவதும் யாத்திரை செய்துவிட்டு 1973 ஆண்டு சன்னிதானத்திலே எங்களை அழைத்து இந்த பொறுப்புகளை ஒப்படைத்தார்கள். அதற்கு முன் தோப்பாசாமி மடத்திலே நாங்கள் இருவரும் வேதாந்த பாடம் கேட்டுக்கொள்கிறோம். அங்கிருந்த மடாதிபதிகள் சிறந்த வழிபாடு கோயிலூர் மடத்திலே 16 சாசனம் படித்தவர்கள். நாங்கள் இளமையே இருந்து எங்களுடைய சாதுக்களுடைய பழக்க வழக்கங்கள் இளமையிலே உருவாகி சுவாமிகள் 1936 ஆண்டு கணக்கன் பகுதியிலே எழுந்துள்ளார்கள். அந்த கிராம மக்கள் பூரா குருநாதருடைய இந்த அருள்வாக்கை கேட்ட அந்த மக்கள் முழுவதும் சுவாமிகளை தொடர்கிறார்கள். 36, 38 வரைக்கும் கணக்கன் பகுதியிலே சுவாமிகள் எழுந்துள்ளார்கள். அதற்கு பிறகு சத்திரப்பட்டியிலே சில நாள் வாசம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் அடியே அங்கே ஜனமானது. அந்த சத்திரப்பட்டி சாமியை எழுந்தவர்கள் இருக்கும்போது அடியே இங்கே ஜனமானது. அதற்கு பிறகு தாம்பரானந்தம் ஒரு 10 ஆண்டுகள் கழித்து அவர்கள் ஜனமானது. அப்படி குருவரனுக்கும் அடியார்களுக்கும் சாதர்களுக்கும் அந்த குடும்பங்கள் ரொம்ப சிறந்த குடும்பங்கள் 2 குடும்பங்கள். அதனாலே யாரோ ஒருவர் அந்த வழியிலே துறவிகளாக கொண்டுள்ளார்கள். ஏனெனில் உலக வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்கின்றது. துறவு வாழ்க்கைக்கு வருவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் உண்டு. அறந்தான் இயக்கும் அவனிடம் கோடியதிகம் இல்ல துறந்தான் அவனின் சகோடி உள்ள துறவுடையோ மறந்தான் அறக்கற்று அறிவோடு இருந்து இருவாதனையற்று இறந்தான் திறமை என்று சொல்லியிருந்த கேகப்படையின் பட்டின சுவாமிகள் அருள்வார். 32 தான திறமை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இல்லறத்தாருங்க இந்த உலக இன்பம் குடும்ப துன்பமே வேண்டாம் என்று பல இடங்களே உச்சியில் தேர்த்து கொண்டு பிரசாதம் சாப்பிட்டு மரத்தடியை படுத்துக்கிறானே அவன் மேலான்னு சொல்றார். யாரை விட 32 நாளுக்கு இல்லறத்தாரை விட துறவாட்டை மேலானது என்று காட்டுகிறார். அப்படி துறவாட்டை வருவது என்பது இப்போ நண்பர்கள் ஒரு 12ஆம் கிளாஸ் படித்து விட்டால் போதும் உடனே புத்தகத்துக்கு போய் விடுறார்கள். யாருமே சமயத்தில் சேவை செய்யறதுக்கு வருவதில்லை. அவன் சபையிலே 25 சாதுக்கள் சேவை கொண்டிருந்தார்கள். இப்போ விரலுக்கு எண்ண முடியாதுதான் சாதிக்க இருக்காங்க. எந்த ஆசிரமங்களையும் இளைஞர்கள் இளைய பட்டங்கள் வருவதில்லை. சாமியெல்லாம் படித்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் அடியே சிறவையாளர்களுக்கு சுந்தர சுவாமிகள் பார்க்கிறார். எதற்காக என்றால் கணித முறையை திருப்பணி செய்து சிறப்பு விழா செய்வதற்காக சுந்தர சாமிகளை அழைக்கலாம் என்று போனோம். ஐயா மகாலிங்க ஐயா அவர்களையும் சுந்தர சாமிகளை அழைக்கலாம் போனோம். அவர் சாமியெல்லாம் படிச்சிருக்காங்க. சாமிகள் இருக்கக்கூடிய ஆறுகள் காலேஜில் படிச்சிருக்காங்க. அப்போ சொன்னாங்க, சாமி இன்னொரு முறை நான் வருகிறேன், இப்போ நமக்கு வருவதற்கு அந்த நிகழ்ச்சி இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஏற்றுக்கொண்டு வந்தோம். சாமிகளை கொண்டாந்து நாங்கள் பஸ் ஏறிப்போம். சாமிகளை பஸ் ஸ்டாண்டு கொண்டாந்து சாமியை காரணம் பண்ணிவிட்டாங்க. அதுக்கு பிறகு நம்ம சாந்திலிங்க அடிக்கிறார் ராமசாமி அடிக்கிறார் பேரூர் ஆதீனம் அவங்க கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினாங்க. அப்படி ஆதீனங்களுக்கு நம்ம சபைக்கு ஒரு இடைவிடாத தொடர்பு இருக்குது. குன்றக்குடி அடிகளார் பல முறை வந்து நம்ம கணக்கெடுப்பு சபையிலே அறுவடையாற்றிருக்காங்க. இங்கே வந்து பேசியிருக்காங்க. அடியே அந்த ஆதீனத்துக்கு போயிருக்கோம். சாமி நேரத்தில் சந்திச்சு உரையாடல். எதற்காக என்றால் இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று பிடிப்படைகிறது. ஒரு தெய்வ வழிபாடு இருந்து நமக்கு சபையில் சொன்னாலும் பக்தி இல்லாமல் ஞானத்தை அடைய முடியாது. சாமியோட அருள்வாக்கு பக்தி இருந்தால் தான் மனம் கழிவு, இறக்க சிந்தனை, ஜீவகாருண்யம், பாசவை வாக்கியம், ஈஸ்வர பக்தி இதெல்லாம் பக்தி மூலமாக தான் வரும். நம்ம வந்து எடுத்தோடனே ஞானம் அடைகிறது அவ்வளவு எளிதான காரியம்.
பக்தி ஞானத்தை கொண்டால் பாசாதி அகலத்தென்றால் பாரினை கொண்டாடும் நம் சச்சி ஆனந்தம் நாம் புகழ்ந்திடு ஏமநாதனை ஏகுமே ஏகுமே நிம்மகனை ஏகுமே சாமி வேறுபாடு. பக்தினா அடிப்படை. இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் விட்டு அவங்க இருக்க முடியும்னா முடியாது. நீ எல்லாம் வச்சுக்கொள்ளுங்க, ஆனால் கடவுளை மட்டும் மறக்காது. கடவுள் தான் நமக்கு உறுதுணை. இந்த ஜீவனுக்கு ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் எடுத்துக் கொடுப்பதும் அவருக்கு பக்தி. பக்தி இருந்தால் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் தொடர்பு ஏற்படுது. பக்தியின் மூலமாக தான் இறைவனை அடைய முடியும். நமது அருளாளர்கள் 63 நாயன்மார்கள் 12 ஆன்மார்கள் எல்லாரும் பக்தி வலியுறுத்துகிறார். அந்த பக்தி தோன்றி வரும்போது ஒன்றுதான்ங்கிறது அந்த உயர்ந்த நிலைக்கு வந்துடும். கடவுள் ஒன்றுதான், ஏக ஏக அத்வைதம் பிரம்மம் ஒன்றுதான் கடவுள், இரண்டாவது இல்லை என்பது முடிந்த நிலை. அது எல்லாரும் கடைபிடிக்க முடியாது. அந்த நிலைக்கு வருவதற்கு அடிப்படை இதுதான். இப்போ மாடிகை படிக்கு மேலே ஒசரப்போகணும்னு சொன்னால் ஒவ்வொரு படியாக வச்சு தான் மேலே போகும். அதுபோல பக்தி மனதில் பக்தி வரும்போது அன்பு, கருணை, இரக்க சிந்தனை, தர்ம சிந்தனை, மனிதாபிமானம் இவையெல்லாம் அதுக்குள்ள அடங்கும். ஒரு மரம் காய் பழுக்குதுன்னு சொன்னால் எப்படி பழுக்குது? முதல்ல பூ இருக்குது, அது அப்புறம் காயாகிறது, அப்புறம் கையாகிறது. அதுபோல தான் பக்தி. பக்தியின் மூலமாக இறைவனை அடைவதற்கு இலக்காக சிறந்த வழி, சுலபமான வழி. எல்லாம் பக்தி செய்வேன். அவங்களுடைய தெய்வத்தை பக்தி செய்யும். பக்தியில் என்ன? இறைவனுக்கு அன்பு செலுத்தி வருவாங்க. அந்த அன்பு செலுத்தினா நம்மளுடைய உடல் தூய்க்காது. கடவுள்